தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை அண்ணன் எடப்பாடி இன்னும் ஒரு ஃபயர் வரல அவர்கிட்ட. இன்னும் ஒரு அரசியல் களத்தில் அவர் இறங்கலங்க தான் என்னோட சொல்லு. நிறைய அங்கங்க பயணம் பண்றாரு, நின்று பேசுறாரு, அழகா பேசுறாரு எல்லாம். பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச அங்க ஒரு 5 பேருக்கு மேல அவங்ககிட்ட பணம் கிடையாதுங்க. ஒன்று எடப்பாடிட்ட செலவு பண்றதுக்கு உள்ள பணம் நிறைய இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு கொடுப்பாராங்கிறதுக்கு என்னோட டவுட் தான். கட்டாயம் கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்பு கம்மி. அப்படி இருந்தாலும் ஒரு 2 பேர் கொடுப்பாரு. கோயம்புத்தூர்ல இருக்கிறார் இல்லையா, அவரு நிறைய சம்பாதிச்சிருக்காரு, அவரு கட்டாயம் செல்லப்படுறாரு. சென்னையில நம்ம ஜெயக்குமார் நிறைய சம்பாதிச்சிருக்காரு, அவர்கிட்ட பணம் இருக்கும். விஜயபாஸ்கர் அவரும் நிறைய சம்பாதிச்சிருக்காரு, அவர்கிட்டயே பணம் இருக்கணும். இன்னும் செந்தில் பாலாஜி, சேகர் இவங்கெல்லாம் அங்க போயிட்டாங்க. இன்னும் வேற யார் இருக்கா? ஏதோ ஒருத்தரை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த 5 பேர் தவிர வேற யார்ட்டையும் வந்து பெரிய பொருளாதாரம் கிடையாது. ஸோ மற்றவங்களுக்கு செலவு பண்ற அளவுக்கு ஏங்க திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் அவங்ககிட்டயே பெருசா பணம் இருக்காரு தான் என்னோட சிந்தனை. ஏன்னா அங்க களத்துல இன்னும் செலவு பண்ண ஆரம்பிக்கல அவங்க. அது செலவழிக்கும் போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா எலெக்ஷன் 40 நாள் தான் இருக்கு. இன்னும் 40 நாள்லேயே அவங்க களத்துல இறங்கணும்னா, ஸோ பொருளாதார சிக்கல் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்போ ஜெயிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் அவ்வளோ சிறப்பாக இறங்கல. எடப்பாடி அண்ணன்ட்ட நம்ம கேட்கறதுக்கு பயப்படுறோம். அது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைப்பை நம்ம அடுத்த வீடியோவில் பாருங்க, என்னன்னு நம்ம புரிஞ்சுப்போம். கட்டமைப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பாதிப்படையும். வாழ்க பாரதம், வளர்க தமிழ்.